இருக்காரு, ஒரு தம்பி இருக்காரு. ஆமாம், அது என்னமோ உண்மைதான். ஒரு நாளும் அன்பாக பேசிக்கவே மாட்டாங்க. கரெக்ட். ஏன் எஸ்கே ஜாதகம் பார்க்குறீங்களா என்ன? ஹாய் தமிழ், வணக்கம். வாங்க, சாப்பிட்டீங்களா? என்னமோ வச்சுருக்கீங்க டிபியில். ஏதோ ஒரு சாமி இருக்கார், முருகரா என்ன சாமின்னு தான் தெரியல. உத்து பார்க்க ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஓ, எதுக்கு உங்ககிட்ட விசாக நட்சத்திரத்தை பற்றி என்னாச்சு? வேகமாக டாடி, வாஷ் பண்ணிக்கோ டாடி. వాళ్ళందరూ దాని మీదనే కూర్చుని ఉన్నారు. ஆமாம் டாடி, ஏதோ பண்ணுறாங்க டாடி. யார்கிட்ட? பிங்கி பிங்கியும் டாம்ஸியும் தான் அங்கே பூந்து ஏதோ பண்ணுறாங்க. அவங்க பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாப்பாயும் பட்டும் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. அது மட்டும் தான் வரும். இல்லை, உங்களோட ராசி அடிச்சதுல வேற உங்ககிட்ட ஏன் சொன்னாங்க விசாகத்தை பற்றி? சும்மா ஜஸ்ட்டு ஜென்ரலாக கேட்டுக்கிறேன். ஐயோ, கொசு கடிக்குது, எனக்கு கண்டாயிடுச்சு கையெல்லாம். தமிழ் பிரதர், ஆக்சுவலாக நான் ஒன்றுமே சாப்பிடல. ஏன் அப்படின்னா காஃபி குடித்தானா, எனக்கு சாப்பிட்ற மூடே இல்லை, பிடிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு லைட்டாக. அப்புறமா ஏதோ ஒரு குழம்பு வச்சுருக்கோம், தெரியல சாப்பிடுவோன்னான்ட்டு கூட. ஓ அப்படியா, அதனாலயா? ஓகே. ஓஹோ அப்படியா. மாயண்ண வந்து விசாக நட்சத்திரத்தில் பொண்ணு வந்துதா? எஸ்கே வந்திருக்காரு மற்றும் எஸ்கே உறவினர்லாம் வந்திருக்காங்க. தமிழ் வந்திருக்காரு. பாப்பா மம்மு சாப்பிட்றி போடி. கோடாங்கி, பூச்சாண்டி கோடாங்கி வந்து ஃபோனை தள்ளி விட்டுருவா. இவன் டாடி உன்னை காட்டிட்டேன். பாப்பா பாருங்க, போய் மம்மு சாப்பிட்றி போடி உன்னால் தாண்டி வந்து ஃபோனை தள்ளி விட்டேன். டாடி వాళ్ళ ఇంట్లో లైట్ వేసేస్తున్నారా? ఎందుకు వేస్తున్నారు అక్కడ అడుగుతుంది. அதேதான். ஐயோ, அதுதான் எனக்கு சாப்பிட பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு வேளை நாங்கள் விரதம் இருக்கிறோம் இல்லையா, வெஜிடேரியன் டேவாக மாறிட்டு வருதுல்ல, அதனால் பெருசாக நாட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் சாப்பாட்டு மேலேயே. முருகர் வந்து எது மேலேயும் நீ ஆசைப்படாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரோ என்னமோ. எது மேலேயும் ஆசை போகிறதே இல்லை. என்ன புரிஞ்சுது இப்போ? என்ன டாடி? சந்தோஷம் இல்லை, தமிழும் எஸ்கே மட்டும் தான் இருக்காங்க. சோத்துல சாம்பாரா? கரெக்டு தான். பட் ஆனால் அப்படி இல்லை. தெரியல. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, எது மேலேயும் ஒரு நாட்டமே போகல. நான் பரவாயில்ல, டேடி ஒரே போட சொல்லிட்டான். எனக்கு பசியே இல்லை, எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது. எப்போ விரதம்னு சொல்லணும் அப்போதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பைபிளில். நான் கூட என்னடா இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானு நினச்சா விஷயம் இப்போதான் புரியுது. மாப்பிள்ளை என்ன கேட்குறாரு? கோழிக்கறியும் மீனும் கேட்குறாரு. இல்லைங்க, ஒரு 21 நாளைக்கு தைப்பூசம் வரைக்கும் கோயிலில் விளக்கு போடலோன்ட்டு நானாக எனக்குள்ளே வேண்டியிருக்கேன். சொன்னால் இதை சொல்லுங்கள், நீங்களும் எஸ்கேவும் எனக்கு இதை சொல்லுங்கள். நம்ம வேண்டிக்கிட்டதை வந்து வெளியில் சொன்னால் பலிக்காதா? இது உண்மையா? நான் நம்பலை. அது மனசில் இருக்க சொல்கிறதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். என்ன வேண்டியிருக்கேன்ற சொல்கிறேன். டாடி நீயும் சொல்லடி, வேண்டிக்கிட்டதை வெளியில் சொன்னால் பலிக்காதா அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. நான் உன் கருத்தை சொல்லு.